வானம் மேகங்களுக்கு நடுவுல மறைஞ்சிருந்தது. லேசா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்தது. கிராம தெருக்கள் ரொம்ப அமைதியா இருந்தது. திடீர்னு ஒரு பொண்ணோட காலடி சத்தம் லேசா கேட்க ஆரம்பிச்சது. ஆனா யாரும் கண்ணுக்கு தெரியல. இங்க சொல்றாங்க, இந்த கிராமத்து காத்துல அவளுடைய அழுக சத்தம் கேக்குதாம். அவ எத்தனை தடவை திரும்பி வந்திருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவளை பாக்குறவங்க யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. தாக்கூர் விஜய் பிரதாப் அப்புறம் அவருடைய மனைவி சுமித்ரா பொண்ணு ராதா கூட டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாங்க. பொண்ணு ரொம்ப சின்னவளா இருக்காங்க. இது அவசியமா என்ன? பாரம்பரியத்தை விட பெருசு எதுவும் கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த கிராமத்துல அதுதான் விதி. நாளைக்கே கல்யாணம் நடக்கணும். அப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, தாக்கூர் கோவத்துல எழுந்தாரு. பயம், இதெல்லாம் பழைய விஷயம். சாபம் கீபம்லாம் எதுவும் கிடையாது. நாளைக்கு எல்லாம் சரியா நடக்கும். அப்பதான் திடீர்னு மாளிகை ஜன்னல் கதவுகள் ரொம்ப வேகமா திறக்கப்பட்டது. சில்லுங்கிற காத்து உள்ள நுழைஞ்சது. விளக்குகள் அணிஞ்சு எரிய ஆரம்பிச்சது. ரொம்ப தூரத்துல ஒரு பொண்ணு முணங்குற சத்தம் கேட்டுச்சு. அதே சமயம் கிராமத்தோட 2 இளைஞர்கள் அஜய், மோகன் ராத்திரி சைக்கிள்ல வந்துட்டு இருந்தாங்க. நாலாபுறமும் விசித்திரமான அமைதி தெரிஞ்சது. கேள்விப்பட்டியா? தாக்கூர் சார் ஏதோ ஒரு கிழவனுக்கு அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். எனக்கு எதுவும் சரியா தோணல அஜய். போன தடவை கூட இந்த மாதிரி நடக்கும்போது அப்போ திடீர்னு சைக்கிள் செயின் மாட்டிக்கிச்சு. மோகன் கீழே இறங்கி அந்த செயினை சரி பண்ண ஆரம்பிச்சான். அஜய் கிண்டலா என்ன சொன்னான்னா, அட பயந்தாங்கோலி, எதுவும் ஆகாது, நீ உன்னோட நிழலை பார்த்து தான் பயப்படுற. மோகன் எழுந்து நின்ன போது அவனுக்கு பின்னாடி ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அந்த இருட்டுல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. தலைவிரி கோலத்துல பயங்கரமான கண்களோட நின்றுட்டு இருந்தா. அஜய், பின்னாடி பாடுறா. அஜய் திரும்பி பார்த்தான். ஆனா அங்க எதுவுமே கிடையாது. 2 பேரும் பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடினாங்க. ஆனா அங்க யாரும் இருந்தாங்க. அவ இப்பவும் அங்க நின்னுட்டு இருக்கா. ராதா தன்னுடைய அறையில உட்கார்ந்து. காற்று வித்தியாசமா கனமா வீச ஆரம்பிச்சது. திடீர்னு அவளுடைய பொம்மை கீழே விழுந்தது. அவ பயந்து போய் அதை எடுக்கிறதுக்காக போனா. அப்பதான் திடீர்னு ஒரு பொண்ணோட முணுங்கல் சத்தம் கேட்டுச்சு. ராதா தன்னை சமாளிச்சுக்கிட்டு மெல்ல திரும்பி பார்த்தா. அங்க யாருமே கிடையாது. திடீர்னு ஒரு உருவம் உள்ள வந்தது. ராதாவுக்கு கருப்பு கூந்தலோட மறையப்பட்ட முகம் தெரிஞ்சது. ஓடிடு, இந்த கல்யாணம் நடக்காது. ராதா சத்தம் போட்டு கத்தினா. கதவு திறந்தது. உள்ள பார்த்தா சுமித்ரா வந்தாங்க. என்னம்மா ஆச்சு? ராதா நடுங்கி கேட்டே சைகை கட்டினா. ஆனா அங்க எதுவுமே கிடையாது. அவ திரும்பவும் வந்துட்டாளா? தாக்கூர் விஜய் பிரதாப்போட வீட்டுல மக்கள் நின்னுட்டு இருந்தாங்க. அந்த தாக்கூரோட முகம் கோவத்துல கொதிச்சு போயிருந்தது. தாக்கூர் ஐயா, நாம இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்தி ஆகணும். நேற்று ராத்திரி நடந்த விஷயம் அது ஒன்றும் சாதாரண சம்பவம் கிடையாது. முதல்ல உங்களோட முட்டாள்தனத்தை நிறுத்துங்க. இது எல்லாமே உங்களோட மூட நம்பிக்கை தான். இன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். போன தடவையும் நீங்கள் இதே தான் சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததை யாராலையும் மறக்க முடியாதுல்ல. திடீர்னு மாளிகைக்குள்ள இருந்து கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. எல்லாரும் அதிர்ச்சியாகி உள்ள ஓடினாங்க. ராதா அவளோட அறையில கீழே விழுந்து நடுநடுங்கிட்டு இருந்தா. அவளுடைய கண்கள் பயத்துல உறைஞ்சு போயிருந்தது. சுவர்ல நகங்களால கீறப்பட்ட அடையாளம் இருந்தது. ராதா நடுநடுங்கிட்டே சுவர் பக்கம் சைகை காட்டினா. சுவர்ல சிகப்பு நிறத்துல என்ன எழுதிருந்ததுன்னா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. தாக்கூரோட முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரு தன்னுடைய கைகளை மடக்கினாரு. இது எல்லாமே என்னோட எதிரிகள் பண்ண வேலையாக தான் இருக்கும். கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பையன்தான் என்னை பயமுறுத்த முயற்சி பண்ணுறான். கல்யாணம் நடக்கும், அதுவும் இன்னைக்கே நடக்கும். கிராமத்தோட பெரியவர்கள் கோவில்ல உட்கார்ந்துருந்தாங்க. வயதான பூசாரி பண்டிதர் சோமேஸ்வர் தீவிரமான முகத்தோட உட்கார்ந்துருந்தாரு. பண்டிதரே, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் வயசுக்கு வராத ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது ஏதாவது ஒரு தப்பான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. பண்டிதரோட கண்கள்ல பயம் தெரிய ஆரம்பிச்சது. என்ன, அது கல்யாணம் கிடையாது, அது ஒரு பலி. கிராமத்து ஜனங்க வாயடைச்சு போய் பார்த்தாங்க. ராத்திரி நேரம்
மாளிகையில கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. ராதா மணப்பெண் கோலத்துல உட்கார்ந்திருந்தா. ஆனா அவளுடைய கண்கள்ல பயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அப்பதான் மண்டபத்தோட கதவு வெடிச்சு செதறிச்சு. மண்டபம் மொத்தமும் ரொம்ப அமைதியா ஆயிடுச்சு. ஒரு கோரமான பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அவ அவ வந்துட்டா. தாக்கூர் தன்னுடைய வாளை எடுத்தாரு, கத்தினாரு. யார் நீ? ஏன் முன்னாடி வா. அப்பதான் மண்டபத்துக்கு நடுவுல காற்றுல புகை மாதிரி கிளம்புச்சு. மெல்ல மெல்ல அதுல ஒரு உருவம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. ஒரு பெண், தலைவிரி கோலத்துல, செவந்த கண்களோட, எரிஞ்சு போன முகத்தோட. அவளோட கண்கள்ல இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. நான் தான் சொன்னல, இந்த கல்யாணம் நடக்காது. திடீர்னு அவருடைய சரீரம் முறுக்க ஆரம்பிச்சது. அவருடைய கண்கள் மேல போச்சு. அவரு நடுக்கத்தோட கீழே விழுந்தாரு. என்னங்க? நான் தான் சொன்னல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. நீ 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 நீ- நீ யாரு? நான் யாருன்னா அவதான். இந்த மாளிகை என்ன முழுகிடுச்சு. என்ன கட்டாயப்படுத்தி இருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு மரணத்தோட வாயில என்ன ஒப்படைச்சிட்டீங்க. மாளிகை பழையபடி ரொம்ப அமைதியா இருந்தது. மண்டபம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்க ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு உட்கார்ந்திருந்தா. அவளுடைய பெயர் கௌரி. கண்கள்ல பயம், முகத்துல தன்னுடைய இயலாமை ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அம்மா, நீங்க என்னை அனுப்பிடாதீங்க. நான் இப்பவும் குழந்தைதாம்மா. நம்ம கிட்ட இதை தவிர வேற வழியே தெரியல கண்ணு. இது டாக்கூர் ஐயாவோட உத்தரவு. டாக்கூர் விஜய் பிரதாப்போட அப்பா டாக்கூர் ரன்பீர் சிங் மண்டபத்துல நின்னுட்டு இருந்தாரு. அவருடைய கண்கள்ல கொடூரம் தெரிஞ்சது. அவர் பூசாரிக்கு சைகை காட்டினாரு. கல்யாணத்தை ஆரம்பிங்க. பூசாரி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. கௌரி நடுநடுங்கிட்டு உட்கார்ந்திருந்தா. அப்பதான் அவளுக்கு பயங்கரமா மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவ தள்ளாடி கீழே விழுந்துட்டா. அப்புறம் அவ கையில இருந்து விஷ பாட்டில் கீழே விழுந்தது. கௌரியோட உடம்பு தளர ஆரம்பிச்சது. அவளோட கண்ணெல்லாம் மேல சொருகிடுச்சு. அப்பதான் டாக்கூர் ரன்பீர் சிங் கோவத்துல கத்தினாரு. இந்த பைத்தியக்காரியை தூக்குங்க. இவ விஷத்தை குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. இது எங்களோட குடும்பத்தோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். கௌரியோட உடம்புல இருந்து திடீர்னு ரத்தம் வர ஆரம்பிச்சது. அவளோட வாயு மூக்குல இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளோட மூச்சே நின்னு போயிடுச்சு. மண்டபம் முழுக்க ரத்தம் பரவுச்சு. ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு பாருங்க. கௌரியோட பெணம் வெள்ளை சேலையில சுத்தப்பட்டு மாளிகையில இருந்த கிணத்துக்குள்ள வீசி எறிஞ்சாங்க. ரொம்ப அமைதியா அவளுடைய கதைய முடிச்சிட்டாங்க. ராதாவும் மற்ற கிராமத்து ஜனங்களும் இந்த பிளாஷ்பேக்க தன்னோட கண்களுக்கு முன்னாடி கௌரியோட கடந்த காலத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்கணுமா? நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் உனக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறேன். கௌரி அக்கா, நான் உங்களை மாதிரி இறந்து போக மாட்டேன். நானும் இனிமே இந்த அநியாயத்துக்கு எதிரா நிப்பேன். இப்போ நான் முக்தி ஆயிட்டேன். திடீர்னு மாளிகைக்குள்ள வெளிச்சம் பரவச்சு. அப்புறம் கௌரியோட ஆத்மா வானத்துல மறைஞ்சது. இப்ப அந்த மாளிகையில ரொம்ப அமைதியான நிலவரம் நிலவுச்சு. இப்போ கிராமத்து ஜனங்க பாலிய விவாகம் பண்றத எதிர்த்தாங்க. இனிமே இந்த கிராமத்தில் இருக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் அவளோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்காது. கௌரி அக்கா, இனிமே இந்த கிராமத்துல உங்களை மாதிரி இன்னொரு பொண்ணு சாக மாட்டா. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. கோவில் மணி அதுவா அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு கடைசியான எச்சரிக்கை. அதாவது கௌரியோட ஆத்மா இப்பவும் அங்கதான் இருக்கு. ஆனா முக்தி அடைஞ்சு சந்தோஷமா இருக்கு.